1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அரசியல் புரோக்கர், சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உண்மையிலே புரோக்கர் என்கின்ற வார்த்தையை சொன்னாலே தமிழக மக்கள் அனைவர்களுக்குமே தெரியும். அரசியல் புரோக்கர் சவுக்கு சங்கர் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலே சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா ஒவ்வொரு காணொலிகள்லையும், அவர் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலிகள்லையும் வியூஸ் போகல அப்படின்னு சொன்னா, இப்ப தொடர்ந்து நம்ம ஏதோ ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்கோம், அது வியூஸ் போகல அப்படின்னு சொன்னா உடனடியா சீமானை கடிக்க ஆரம்பிச்சிடறாரு. சீமான் வந்து விஜயை சீண்டிட்டு இருக்காரு, சீமானுடைய வாழ்க்கையை விஜய் அழிக்க போறாரு, சீமானுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட போகிறது அப்படின்னு சொல்லி பல விதமா சீமானை பேசிட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நீ வந்து பணம் வாங்குறதுக்காக தான் கோவற, அது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். நீ ஒரு அரசியல் புரோக்கர், நீ வந்து உண்மையிலே ஒரு கழிசடை, ஒரு மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்ன்றது அனைவருக்குமே தெரியும். நீ அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யலாம், நம்ம வந்து வேணாம்லாம் சொல்ல. ஆனால் இந்த நன்றி மறப்பது என்பது மிருகங்களுக்கு ஒத்த செயல், சரியா? மிருகங்கள் தான் இப்படி செய்யும். இப்ப மனிதனா இருக்கிறவங்க கொஞ்சமாவது நன்றியா இருக்கணும். இந்த நாய் ரொம்ப ஐசாட்டியம் பண்ணிட்டு இருக்குன்னு திமுக அடிச்சு தூக்கி சிறையில போடுச்சு. உன் வாய் அதிகமாயிடுச்சு, உன் வாயை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாயை அடிச்சு தூக்கி சிறையில போட்டாங்க. சிறையில் போட்ட உடனாக முதலில் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியது செந்தமிழன் சீமான். அதற்கு முன்பு சவுக்கு சங்கர் வந்து சீமானை வந்து குறை கூறவே இல்லையா, அதனால வந்து போய் அவர் ஆதரவு தெரிவிச்சாரா? இல்ல, அதிகமாக விமர்சித்தது அதிபர் என்று இல்ல மற்ற குறைகளை சொல்லி அதிகமாக விமர்சித்தது நம்ம சவுக்கு சங்கர் தான். ஆனாலும் முதலாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் வெளியில இருந்து வந்தோடனே போய் பார்த்து தைரியம் சொல்லி, இந்த அரசு இப்படித்தான் செய்யும், இந்த அரசு இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏன்தனமான வேலைகளை செய்யும், அதனால நீ கலங்கிடக்கூடாது, தொடர்ந்து பேசணும்னு சொல்லி ஆதரவாக இருந்தது. உடன் இருந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த நன்றியோட நீ நாம் தமிழர் கட்சி ஆதரவா பேசணும் அப்படின்னு சொல்றோமா? இல்லை, நீ பேசி நீ ஆதரவு தெரிவிச்சு இங்க ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாங்க சொல்றது என்னன்னா, அபாண்டமான கருத்துக்களை ஏன் பதிவிடணும், சரியா? இப்போ விஜய் வந்துட்டாருங்க, இப்போ அவர் சொல்றாரு மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுதுங்க, வெறும் மும்முனை போட்டி. 4 முனை போட்டி என்று சொன்னால் சீமானே அதை விரும்ப மாட்டாரு. எப்படி 4 முனை போட்டின்னு சொன்னா சீமானே அவர் விரும்ப மாட்டாரு. ஏன்னா மற்றவர்கள்லாம் வெல்வதற்காக கட்சி வச்சு நடத்துறாங்க. சீமான் அதாவது வந்து வருமானத்திற்காக, பயிற்சி எடுப்பதற்காக கட்சி நடத்துறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லி. அதை வச்சு பயிற்சி எடுப்பதற்காக சீமான் வந்து கட்சி நடத்துறாருங்க, காசு பார்ப்பதற்காக சீமான் கட்சி நடத்துறாருங்க. சரிப்பா, சீமான் வந்து 8% வாக்கு என்பது அது ஒரு பெரிய வாக்கா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இது வந்து 8ல இருந்து 6ஆம் மாறும் இல்ல 10ஆம் மாறும், அவ்வளவுதான். அவர் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்தல. ஆனா இன்னைக்கு விஜய் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்துறாரு. கொஞ்சமாவது அறிவு இருந்து, கொஞ்சோண்டு ஒரு மூலன்னு ஒண்ணு இருந்து அதை யோசிச்சு பேசணும். இப்ப சீமான் வந்து வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்தலைங்க, சீமான் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்தல. ஆனால் விஜய் வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்துறாருன்னு எதன் அடிப்படையில நீங்க சொல்றீங்க? எந்த கருத்தியலின் அடிப்படையில? விஜய் வந்து பிரச்சாரம் போறாரு, தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச விஜய் அவர் வந்து போயிட்டு அங்க நின்று களத்துல நின்று பேசுறாரு, நான் மக்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு பல பேரும் பல விதமா கேட்கறாங்க. இந்த விவேக் சொல்லுவார்ல, இது வரைக்கும் நான் கூட இருக்கிற உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யல தலைவா. அதேதான் மக்களுக்கு. அப்படி மாதிரிதான் நான் இது வரைக்கும் என்ன செய்வேன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் நான் சொல்வேன், வாக்குறுதிகளாக அப்போது கொடுப்பேன். அப்ப என்ன மானாவுக்கு இப்போ நீ வந்து பிரச்சாரம் போகணும்? இப்போ ஒரு சமூக ஆர்வலர் இல்ல ஒரு அரசியல் விமர்சகர் இதை தானே கேட்கணும். ஏம்பா, நீ வந்து தேர்தல் நெருங்கும் போதுதான் உன்னுடைய திட்டங்களை சொல்ல போற, தேர்தல் நெருக்கத்துல தான் உன்னுடைய வாக்குறுதிகளை கொடுக்க போற, அப்புறம் எதுக்குடா இப்ப நீ வந்து பிரச்சாரம் போகணும்? இதை கேட்கணும்ல. ஆனா அதை கேட்கறது இல்ல. விஜய்லாம் ஆகா ஓகோங்க. விஜய் எப்படிப்பட்டவர், அவர் கூட்டம் கூடுற கூட்டம் பாருங்க, அவ்வளவு அற்புதமான கூட்டங்க. விஜய் வந்து 3வது அணிங்க. ஏண்டா, ஒண்ணுமே இல்லாதவன், இது வரைக்கும் தன்னுடைய வாக்கு இத்தனை 1% அப்படின்னு கூட தெரியாதவன், அவன் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர். அவர் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட 3வது அணி. ஆனால் தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசி களத்துல நிற்கக்கூடிய நாம் தமிழர் 3வது அணியெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம வந்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை பற்றி நம்ம பேசுவதை விட்டுணும் அப்படின்னு சொல்லி பேசுவது எந்த விதத்தில் ஏற்புடையது?
இப்போ ஒன்றும் இல்லையா, இவன் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு கீழ்த்தரமானவன், இந்த சாக்கடையை விட எவ்வளவு நாற்றம் முடிச்சவன்றத ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ தாவேகாவுடைய பிரச்சாரம் நடக்குது. அந்த பிரச்சாரத்துக்கு என்டிடிவி நிருபர் வராரு. அவர் வந்து பேட்டி எடுத்துட்டு வராரு. லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் போகும்போது அங்க வந்து நம்ம அணில் குஞ்சுகள் தான் தெரியும்ல, அரசியல் படுத்தப்படாத அந்த அணில் குஞ்சுகள் விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அவரை வந்து பேட்டி எடுக்க விடல. அவரை முன்னாடி வந்து ஆடுறது, அந்த கேமராவில் தெரியணுன்றது, அந்த துண்டை எடுத்து அவருடைய கழுத்துல போட்டு அவரை வந்து கேவலப்படுத்துவது மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. இது அனைத்து ஊடகங்களும் கிழிச்சு தொங்க விடுறான். இவ்வளவு தற்குறிகளாக அரசியல் படுத்தப்படாத மிக கேவலமானவர்களாக தாவேக்காவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவுல இது வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுது. இது வந்து இவ்வளவு கேவலமானவர்களாக நம்ம வந்து தமிழர்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை, அறிவற்றவர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுது. ஆனா இந்த சவுக்கு என்ன சொல்றான் பாருங்களேன். இந்த சவுக்கு என்ன சொல்றான்னா, டேய் நீ என்ன நிருபர்னா பெரிய ஆளா, நீ வா தாவேக்காவில சேரு. அவன் எதை பத்தியும் கவலைப்படல. எப்படி அவன் எதை பத்தியும் கவலைப்படல. அவன் வந்து எவ்வளவு உற்சாகமா ஆடிட்டு இருக்கான் பாருங்க. தளபதி தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு ஆடுறான். நீ என்டிடிவி நிருபர்னா நீ வா என் கட்சியில சேரு, உன்னையும் விட மாட்டேன், நீ ஓடுறியா தப்பிச்சு, உன்னையும் கட்சியில சேர்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு பெருமையான செயல். எப்படி இருக்கிறதுலே அரசியல் படுத்தப்படாத ஒரு கீழ்த்தரமான செயல் அது. ஒரு நிருபருக்கு நம்ம என்ன மதிப்பளிக்கணும், அவர் என்டிடிவில இருந்து வந்திருக்காரு, அவரை வந்து நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்கிட்ட நம்ம கருத்தியெல்லாம் சொல்லலாம், அவர்கிட்ட கருத்தியெல்லாம் நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம், எங்க கட்சி வெல்லும், தளபதி தான் எல்லாமே செய்வாரு அப்படின்னு பேசுறதுலாம் நம்ம தவறு சொல்லல. ஆனா அங்க போய் கீழ்த்தரமா நடந்துக்கக்கூடிய ஒரு செயலை நீ கண்டிக்கலனாலும் பரவாயில்ல, அதை கடந்து போகலாம். அதை சரியென்று பேசக்கூடியவன். அப்ப இவன் எவ்வளவு கீழ்த்தரமானவன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவன் இன்னும் எதையெல்லாம் பேசுவான்றதையும் இப்ப நீங்க யூகிச்சுக்கலாம். அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல்களை செய்யக்கூடியத சரி என்று சொல்லக்கூடியவன் இன்னும் நாளைக்கு எதையெல்லாம் செய்வான். சீமான் வெல்வதற்காக கட்சி நடத்தல, வெல்வதற்காக கட்சி நடத்தாதவன் தான் இன்றைக்கு மக்கள் பிரச்சனையில நிக்கிறான், மக்களுக்காக களத்துல நிக்கிறான். இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் யாரால தடுத்து நிறுத்தப்பட்டது? இன்னைக்கு மக்கள் பிரச்சனைல இந்த இடத்துல சீமான் போகலப்பா, இந்த இடத்துல சீமான் போய் பேசவே இல்லப்பா. இதை குறித்து பேசணும்ல, இது குறித்து பேசணும். நம்ம வந்து சீமான் வந்து வெல்லக்கூடியவர் இல்லைன்னா மற்ற கட்சிகள் போல, இப்போ வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வந்துச்சு, டிடிவி தினகரன் இருக்காரு, இப்போ வந்து சரத்குமார் இருக்காரு, விஜய் இருக்காரு, இன்னும் வந்து பாமக இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்காக அனைத்து பிரச்சனைகளிலும் கலந்து கொண்டு போராடக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவர்கள் வெல்வதற்கு இல்லை, வெல்வதற்கே இல்லை, அவர்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? நாங்க வந்து பணம் கொடுத்து, அதாவது காசு கொடுத்து மக்களை வந்து விலைக்கு வாங்க தயாரா இல்லை, அந்த சக்தி எங்களுக்கு இல்லை. அதனால நாங்க என்ன பண்றோம், மக்கள் இடத்துல மெல்ல 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 கொண்டு போறோம், எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போறோம், மக்கள் பிரச்சனைகள்ல பங்கேற்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் செய்கின்ற போதே இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீ விஜய் கிட்ட காசு வாங்குற, காசு வாங்கிட்டு விஜய்க்கு மாமா வேலை பார்க்க போற, தாராளமா பாரு. அதற்கு எதற்கு சீமான சேர்ந்தணும்? இன்னொரு கருத்து, எங்க போனாலும் விஜய் பத்தி பேசுறாரு, எங்கே போனாலும் விஜயை பத்தி அவதூறு பரப்புறாரு, எங்க போனாலும் ஒரு மரங்களின் மாநாட்டில் போய் விஜய்க்கு என்ன பேச்சு, விஜய் பத்தி என்ன ஏன் பேசணும்? எந்த செய்தியாளர் சந்திப்புனாலும் விஜயை பத்தி பேசுறாங்க. அண்ணன் பேசக்கூடியது இந்த 10 நிமிட பேச்சு இல்ல 5 நிமிட பேச்சு அப்படிலாம் கிடையாது. அரசு 15 நிமிடம் கொடுத்தா நம்ம வந்து அதில் 5 நிமிடம் தான் பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது. அண்ணனுடைய பேச்சு 1.5 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் தொடர்ந்து பேசுவார். துண்டு சீட்டு இந்த A4 ஷீட்லாம் வச்சுக்கலாம் இல்ல, எதுவும் இல்லாமல் 90 நிமிடம் பேசுவார். அதுவே நேரம் பார்ப்பாரு, ஐயோ மணி ஆயிடுச்சா, நீங்கெல்லாம் நீண்ட தூரம் போகணும்பா அதனால முடிக்கிறேன் அப்படின்பாரு. அவரை பேச விட்டா ஒரு 4 ஊரா பேசுவார். அவரை நாங்கள் நேர்ல பக்கத்துல உட்காந்துலாம் பார்த்துருக்கோம். அவருடைய கருத்தியலுக்கு அளவே கிடையாது. அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் 1.5 மணி நேரத்துல 2 நிமிடம் விஜயை பத்தி பேசினார். 90 நிமிடத்துல 80 நிமிடம் திமுகவை போட்டு பொலன்னு பொலந்துருப்பாரு, திமுகவை நாரா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. அதை பத்தி பேசுறது இல்ல. ஆனால் 2 நிமிடம் விஜயை பத்தி பேசிட்டா அதைத்தான் இந்த ஊடகங்கள் பெருசாக்குது. இந்த ஊடகங்களின் அவலநிலையை பத்தி இந்த தற்குறி பேச மாட்டான், இந்த ஊடகங்களின் அவலநிலையை பத்தி இந்த மாமா பையன் பேச மாட்டான். ஆனா சீமான் விஜயை பத்தி பேசிட்டாரு, சீமான் விஜயை பத்தி பேசிட்டாரு. நீ காசு வாங்கி வயிறு வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு வேற வழி கிடையாது, வேற பொழப்பு கிடையாது, உனக்கு வேற வேலைக்கும் போக முடியாது, இப்படி உட்காந்து பேசி மாமா வேலை பார்த்து தான் உன்னால பிழைக்க முடியும். அது பொழைச்சிட்டு போ, நாங்க உன்னை வந்து குறை சொல்ல, உனக்கு குறுக்க வரல. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் திட்டி தான் அவதூறு பரப்பி தான் வயிறு வளர்க்கணும்னா அதுக்கு நீ நாண்டுகிட்டு சாகலாம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்கள்.